Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. டாஸ்மாக் கடைகளுக்கு மது சப்ளை செய்யும் என்ரிகா நிறுவனத்தின் மது வகைகளில் செயற்கை சுவையூட்டிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டது இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தின் 11 மது வகைகளை விற்பனை செய்ய டாஸ்மாக் தடை விதித்த நிலையில் 24 மணி நேரத்திற்குள் தடை நீக்கப்பட்டது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் குழந்தைசாமி வலியுறுத்தி உள்ளார். தினமலர் நேயர்களுக்கு எனது வணக்கம். எந்த வகையான மதுவை எப்படி குடித்தாலும், யார் குடித்தாலும், எங்கு குடித்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய, உடலை பாதிக்கக்கூடிய, குடும்பத்தை பாதிக்கக்கூடிய, நாட்டை பாதிக்கக்கூடிய, மரபணுக்களை சிதைக்கக்கூடிய ஒரு கொடிய விஷம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த கொடிய விஷத்தை தான் இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் குடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு குடிக்கின்றார்கள். அதில் பாதி கணக்கில் வரக்கூடிய பணம் அண்டு பாதி கணக்கில் வராத ஒரு பணமாக இருக்கின்றது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற மதுபான என்ரிகா என்று சொல்லக்கூடிய மதுபான தொழிற்சாலையில் நடந்த சில விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சில அதிர்ச்சிகரமான கேள்விகள், சந்தேகங்கள் மக்களுக்கு எழுகின்றன. ஆகஸ்ட் 11ஆம் தேதி மத்திய தர கட்டுப்பாட்டு அலுவலர்கள், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் இந்த மதுபான தொழிற்சாலையை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இந்த ஆய்வின் பொழுது 11 வகையான மது, 10 பிராந்தி, 1 ரம், இந்த 11 வகையான மதுவில் தயாரிப்பின் போது கலப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், செயற்கை சுவையூட்டிகள், அதே போல் இயற்கை சுவையூட்டிகளை ஒத்து இருக்கக்கூடிய, மிமிக் பண்ணக்கூடிய, ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய செயற்கை சுவையூட்டிகள், இதையெல்லாம் நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர்ஸ், இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உடனடியாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழக எக்ஸைஸ் கமிஷனருக்கு ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் கமிஷனருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ உடனடியாக 12ஆம் தேதி அது அடுத்த நாள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் செல்கின்றது. இந்த 11 வகையான மது பாட்டில்களை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனம் உடனடியாக 13ஆம் தேதி அன்றைக்கு இந்த மதுபானங்களை ஃப்ரீஸ் செய்கின்றது. இந்த மதுபானங்களை பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடாது என்று உடனடியாக உத்தரவிடப்படுகின்றது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 3 நாட்கள். 14ஆம் தேதி என்று அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மத்திய உணவு பாதுகாப்புத்துறை உடனடியாக மீண்டும் ஒரு கடிதத்தை இந்த தடை 36 பிரிவு 36 கீழ் 36(3)(b) கீழ் விதிக்கப்பட்ட தடையானது அதே சரத்தின் கீழ் விலக்கி கொள்ளப்படுகிறது. இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் உறுதிமொழி அஸ்யூரன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் விலக்கி கொள்கிறோம்னு எழுதுறாங்க. அடுத்தது ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த தடையானது விலக்கி கொள்ளப்படுகின்றது. இதில் பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள் எழுகின்றன. இந்த ஆய்வு லேபரட்டரி ரிப்போர்ட்ஸ், டெஸ்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அல்லது இந்த நிறுவனத்தை ஆய்வு செய்யும் பொழுது அங்கே இயற்கையான ஃப்ளேவர்ஸுக்குண்டான பொருள்கள் அங்கே இல்லை, இதை ஏற்கனவே இவங்க இந்த செயற்கை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் நேச்சர் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர்ஸும் அங்கே இருந்ததா, அல்லது அதை கலக்கிறத இவங்க பார்த்தாங்களா, எந்த அடிப்படையில் அது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இவர்கள் இது நமக்கு இதுவரை தெளிவாகவில்லை. ஸோ இதில் இந்த ஒரு அடிப்படை தகவலிலிருந்து இதை எப்படி எதன் அடிப்படையில் இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்க்கு மாற்றினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு சுகாதார குறைபாடுகள் இருந்தது, அல்லது லேபிளில் சின்ன ப்ராப்ளங்கள் சின்ன பிரச்சனைகள் இருந்தது, அல்லது சைஸ் வித்தியாசமாக இருந்தது, இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு தான் பொதுவாக அந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2000 அடிப்படையில் நோட்டீஸ், ஒரு டைம் பவுண்ட் நோட்டீஸ், குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே நீங்கள் இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம், முக்கியமான ஒரு அம்சம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆல்கஹாலில் செயற்கை சுவையூட்டிகள் அல்லது இயற்கை நேச்சர் ஐடென்டிக்கல் சுவையூட்டிகளை எப்படி கலந்திருப்பதை நம்ம எப்படி
வந்து இதை இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே எனக்கு இவ்வளவு அனுபவம் இருந்தும் கூட எனக்கு அது ஒரு புரியாத ஒரு மர்மமாக இருக்கின்றது. இந்த சரக்குகளை எல்லாம் திரும்ப பெற்று அந்த நிறமூட்டிகளை அந்த சுவையூட்டிகளை நீக்கி விட்டு செய்கிறதுக்கு சட்டத்தில் வந்து வழி இருக்கின்றது. ஆனால் 20,000 கேஸு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பாட்டில் சரியான கணக்கு நமக்கு தெரியவில்லை. அப்போ அத்தனை பாட்டிலையும் வந்து திருப்பி வாங்கி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இயற்கை சுவையூட்டிகளை கலந்து திரும்ப விற்கிறதுங்கிறது நமக்கு சாத்தியம் இல்லாதது. இதை வந்து நம்ம வந்து அழித்திருக்க வேண்டும், அல்லது ஆய்வின்படி அந்த ரெக்கார்ட்ஸ் படி, இன்வாய்ஸ் படி, ஸ்டாக் ரிஜிஸ்டர் படி நம்ம அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இப்போ வந்து லேப் சாம்பிள்ஸ் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். பல இடங்கள்ல வந்து டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய ஸ்டோர்ல, மாவட்ட அளவில் ரீட்டைல் இடத்துல, பார்ஸில், கம்பெனியில் எடுத்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அல்லது ஆய்வக அடிப்படையில் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 2வது சாம்பிள் அல்லது 3வது சாம்பிளை வந்து வேறு ஆய்வகத்திற்கு அல்லது மத்திய அரசு ஆய்வகத்திற்கோ அல்லது நம்ம எந்த ஆய்வகத்தை வந்து நம்ம இந்த தரக்கட்டுப்பாட்டிற்காக நம்ம நியமித்திருக்கோமோ அந்த ஆய்வகத்திற்கு செய்திருக்கலாம். இது எதையுமே செய்யாமல், இது 2யுமே செய்யாமல் அதை இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸாக மாற்றியது வந்து சட்டத்தின்படி ஏற்புடையதாக எனக்கு தெரியவில்லை. அதே போல இதில் விடை தெரியாத இன்னும் பல கேள்விகள். காலங்காலமாக இந்த மதுவுக்கு எதிராக குரல் எடுத்து வரும் அரசியல் கட்சிகள் உட்பட, பிரதான எதிரி கட்சிகள் உட்பட யாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலோ, பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலோ இது குறித்து எந்த விதமான ஒரு ஆட்சேபனையோ எந்த விதமான ஒரு கேள்வியோ எழுப்பியதாக எனக்கு தெரியவில்லை. இதுக்கு காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே பல முறை கூறியது போல இதில் கோடிக்கணக்கான ரூபாய், இந்தியா முழுவதும் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆண்டுதோறும் குடிக்கின்றார்கள். அதில் 5 லட்சம் கோடி ரூபாய் தென்னிந்திய மாநில மக்கள் குடிக்கின்றார்கள். அந்த 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு குடிக்கக்கூடிய மக்கள் இதில் 80% வருவாய் உழைக்கும் மக்களிடமிருந்து, உடல் உழைப்பை பயன்படுத்தி உழைக்கக்கூடிய மக்களிடமிருந்து இந்த வருவாயானது வருகின்றது. இந்த கடந்த 15 ஆண்டுகளில் உணவு பாதுகாப்புத்துறை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில், தமிழகம் உட்பட எத்தனை சாம்பிள் வந்து மதுவிலிருந்து எடுத்திருக்கின்றார்கள்? எடுக்கவில்லை என்றால் ஏன் எடுக்கவில்லை? அதிலிருந்து வந்த ஆய்வக முடிவுகள் தெரிவிப்பது என்ன? அதில் வந்து உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, மதுவே ஊறு விளைவிக்கக்கூடியதான், அதில் வந்து கூடுதலாக வந்து இந்த மெத்தனால், சயனைடு, இந்த மாதிரி செயற்கையான நிறமூட்டிகள், இந்த செயற்கையான சுவையூட்டிகள், இதெல்லாம் வந்து பொருளாதார காரணத்துக்காக கொடுத்திருந்தாலும் இல்லை வந்து என்ன காரணத்திற்காக இவையெல்லாம் கலக்கப்பட்டிருந்தாலும் இவையெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள். மது தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஒரு பொது வெளியில தைரியமாக, நாங்கள் 35 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா இப்படித்தான் நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதில் வந்து கலப்படம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொது வெளியில ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அதிகாரம், இவருடைய செல்வாக்கு இருக்கின்றது என்பது ஒரு மிக அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கின்றது. தற்போதுள்ள புதிய தமிழ்நாடு அரசு எல்லா வகையான போதைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகின்றது. அதில் வந்து இந்த ஒரு விவகாரத்தில் ஒரு கூடுதலாக ஒரு கவனம் செலுத்த வேண்டும். அதே போல மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நீதித்துறை பல்வேறு பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் தாமாகவே முன்வந்து வழக்குகளை எடுத்து, வழக்குகளை விசாரித்து மக்களுக்கு நீதி வழங்கியிருக்கின்றன. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கையும் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, ஏன் மதுவில் வந்து சாம்பிள் எடுக்கிறதில்ல, அப்படி சாம்பிள் எடுத்தாலும் அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஏன் பொதுமக்களுக்கு தெரிவிப்பதில்லை, இது தொடர்பான எல்லா விவகாரங்களையும் நீதித்துறை தாமாகவே இந்த நிகழ்வை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதை ஒரு முழுமையான ஒரு பொதுமக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டும். இறுதியான முடிவு ஒரு பொதுமக்களுக்கு உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, பொதுமக்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, பொதுமக்களை பல்வேறு சொல்லனா துயரங்களுக்கு, இன்னைக்கு வந்து போய் விசாரித்து பார்த்தோன்னா ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு அரசாங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் போய் உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டால், கடவுள் உன் முன்னாடி தோன்றி என்ன வர வேண்டும்னு சொல்ல நீ என்ன கேட்ப? நம்மளோட மாண்புமிகு இந்த மதிப்பிற்குரிய நமது அப்துல் கலாம் அவர்கள், பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வந்து கூறியது போல, உனது கனவு என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணீர் வரும் அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய பதிலை கேட்டால்.
எங்கள் அப்பா குடிக்காமல் வரணும், எங்கள் அப்பா வீட்டில் வந்து அம்மாவோட சண்டை போடாமல் இருக்கணும், எங்கள் அம்மா நிம்மதியாக இருக்கணும்னா எங்கள் அப்பா குடிக்காமல் வரணும், இதுதான் என்னுடைய கனவு, இதுதான் என்னுடைய ஆசை, கடவுள் என் கண்முன் தோன்றினால் இதைத்தான் நான் வரமாக கடவுளிடம் நான் கேட்பேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். எல்லா விதமான போதைகளையும், இது வந்து ஒரு மருந்து கடைகளை வந்து அல்லது வந்து போதை மாத்திரைகள், போதை ஊசிகள், இது வந்து ஒரு கஞ்சா போன்ற கொடிய போதை வஸ்துக்கள், இந்த சாராயம், கல், இந்த மது, பல வகையான, இதுக்கு வந்து வேற ஃபாரின் மேட் இந்தியன் லிக்கர்னு வேற பேர் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான மது எல்லாவற்றையும் முழுமையாக தடை செய்ய வேண்டும். பொதுமக்களை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஒரு 50,000 கோடி, அதில் வந்து 25,000 கோடி தான் எக்ஸைஸ் டியூட்டி வருது அரசாங்கத்துக்கு வருமானம். இன்னொரு 25,000 கோடி வந்து அது மதுபான உரிமையாளர்களுக்கு கணக்கில் வராமல் ஒரு 50,000 கோடி வந்துட்டு நமக்கு போகின்றது. இந்த கணக்கையெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசாங்கம் இந்த மது வருமானத்தில் தான் அரசாங்கத்தை நடத்துகின்றேன் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நானெல்லாம் சிறுவனாக இருந்த காலத்தில் ஒரு 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எங்கேயாவது ஒளிவு மறைவாக குடிப்பார்கள். வாயை ஊத சொல்லி காவல்துறையினர் பிடித்து செல்வார்கள். அச்சம் இருந்தது, சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கம் இருந்தது, சமுதாயத்தில் ஒரு இன்ஹிபிஷன். குடிச்சா 4 பேர் நம்ம தப்பா பேசுவாங்க, நம்ம பையனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடியாது, மாப்பிள்ளை கிடைக்காது, இப்படியெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு அச்சம் இருந்தது. அதையெல்லாம் 1971க்கு அப்புறம் படிப்படியாக அதையெல்லாம் அழிந்து இன்றைக்கு ஒரு 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 மோசமான அழிவின் விளிம்பில் தமிழகம் இருக்கின்றது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த 11 வகை மதுக்களுக்கு என்ன அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டது? நேரடி ஆய்வின் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டதா, இல்லது ஆய்வக பரிசோதனைகளின் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டதா? இரண்டாவது, மிக குறுகிய காலத்தில் மின்னல் வேகத்தில் ஒரு மாயாஜாலம் போல இந்த 3 நாட்களில் இந்த தடை எதன் அடிப்படையில் விலக்கி கொள்ளப்பட்டு மீண்டும் இந்த 11 வகையான மதுக்கள் வந்து விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டன? இந்த மதுவில் என்ன வகையான இதுவரை எடுத்த தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இதுவரை எடுத்த சாம்பிள்ஸ் எத்தனை? அந்த சாம்பிள்ஸில் வந்து என்னென்ன வகையான கண்டாமினேஷன்ஸ் இருந்தது? எத்தனை சாம்பிள்ஸ் வந்து அந்த தரத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவை தடை செய்யப்பட்டன? இது போன்ற விவரங்கள் எல்லாம் முழுமையாக விசாரணை செய்து நீதி விசாரணை செய்து இந்த விசாரணையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.